ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்ரிதாஸ் கலாட்டா. இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மினியேச்சர் குக்கிங் தான் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மினி ஜாங்கிரி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மினி ஜாங்கிரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். உளுந்து, கொஞ்சமாக மைதா மாவு, சர்க்கரை பாகுக்கு தேவையான அளவு சர்க்கரை, எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர். எப்பவுமே நாங்கள் வீட்டில் செய்யும் போது ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணாமே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாட்டி உளுந்த தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்த நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். தண்ணியை எடுக்கட்டிக்கலாம். நல்லா பியூரான குடிக்கிற தண்ணி போட்டு இப்போ உளுந்த நம்ம ஊற வச்சிடலாம். தட்டு போட்டு இப்போ இதை மூடிடலாம். ஒன் ஹவர் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம 1 ஹவர் ஆயிடுச்சு. உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சாஃப்டாக நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உரல்லே நம்ம சூப்பராக சாஃப்டாக மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வழித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா உளுந்தையும் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஒரு சைடு நம்ம வந்து ஜாங்கிரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப்பு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த உளுந்து மாவில் கொஞ்சமாக மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு அழகான ஆரஞ்சு கலர் வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம ஒரு சின்ன பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். அதை ஒரு கிளாஸில் வச்சு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாங்கிரி மாவு எடுத்து இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாங்கிரி மாவை இதுக்குள்ளே போட்டாச்சு. இது கீழே வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் சுட்டுடுச்சு, சர்க்கரை பாகம் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாங்கிரியை நம்ம புழிஞ்சிக்கலாம்.
ஜாங்கிரியை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ மினி ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து நம்ம சக்கரை பாகில் போட்டுக்கலாம். இப்போ மினி ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக மினி ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. ஷேப்பும் சைஸும் பக்காவாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கணும். இந்த ரெசிபியும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.